Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் சில பொருள்கள் சேல்ஸ்க்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்ல ஒரு ஆப்பிள் தூக்கு, பிக் சைஸு, நல்ல கண்டிஷன், அன்யூஸ்ட் பீஸ், வெரி பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஒரு 3 kg கெப்பாசிட்டி, சூப்பராக வெயிட், ஹெவி வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு பாலிஷ் பண்ண ஆயில் கேனு, டின் கோட்டிங். இது அப்படியே யூஸ் பண்ணலாம். இது அந்த காலத்து மாடல், இப்போ இந்த மாதிரி பீஸெல்லாம் வர்றதில்ல. இது குமிழ் மூடி. இது ஒரு 2 லிட்டர்ஸுக்கு மேலே பிடிக்கும், 2.5 லிட்டர்ஸு. அதே மாதிரி இது பால் கேனாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஆயில் கேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்யூஸ்டு பீஸு அப்படியே இருக்குது, டின் கோட்டிங்லாம். ஒரு டிஃப்ரெண்ட் மாடலு. நெக்ஸ்ட்டு இது ஒரு காரைக்குடி குடம், நல்லா ஹெவி வெயிட்டு, ஒரு 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு, துளசிக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் நான் இதை பார்த்து வாங்காதனால இதில் சின்ன ஹோல் இருக்குது. இது பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பாலிஷ் பண்ணுறப்போ போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் இது நான் இதை இப்போ சொல்லிடுறேன். அதனால் ஒரு ஹோல் இருக்குது, தண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது டெக்கரேட்டிவாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது ஒரு குழம்பு பாத்திரம். டின் கோட்டிங்லாம் ஒரிஜினலாக நல்லாவே இருக்குது. ஹை டிமாண்டாக இருந்தது, நான் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கண்டிஷன் அன்யூஸ்டு பீஸாக இருக்கிறதுனால நான் இது இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி இதுவும் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டின் கோட்டிங். இதுலேயும் குழம்பு அதெல்லாம் வைக்கலாம், இந்த ரெண்டும். அடுத்து இது கிளி சொம்பு, சின்ன, இது ஒரு சின்ன கிளி சொம்பு. இந்த கிளி, இது காப்பரு, கண்டிஷன் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு தூக்கு, நல்லா டின் கோட்டிங்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மூடி ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. இது மூடி நல்லாயிருக்கும். ஒரு 3/4 லிட்டர் 1 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி. இது நல்ல பெரிய சந்தன கும்பா, சூப்பராக இருக்குது, நல்லா வெயிட்டு. பாலிஷ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆயில் வச்சுக்கிற மாதிரி கண்டெய்னர், கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு இதுக்கெலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது மாதிரி 2 இருக்குது, செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 2 தூக்கு இருக்குது, குட்டி தூக்கு. குட்டி தூக்கு சின்னதாக, ஒரு 1/4 லிட்ரு கொள்ளளவு. கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது வெங்கலத்தில் இது ஒரு டம்ளர் மாதிரி மெஷர்மெண்ட் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் பிராஸ் அண்ட் பிரான்ஸ் கிச்சன் புழங்குறவங்களுக்கு தண்ணி எடுத்து புழங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 இருக்குது, இன்னொன்று இருக்குது பீஸ், இது 2 இருக்குது. பிரான்ஸு. அடுத்து இது ஒரு வெள்ளை பித்தளை, நல்லா ஹெவியாக இருக்குது. இது ஒரு விநாயகர், திருவாசி உள்ள விநாயகர், வெள்ளை பித்தளை தான். நெக்ஸ்ட்டு ஒரு 3 சம்படம் இருக்குது, ஜாமான் போட்டு வச்சுக்கிறதுக்கு.
1 லிட்டர் 1 கேஜி முக்கால் ஆஃப் 3 இதில் ரேஞ்சில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. இதில் எதுவும் உங்களுக்கு பொருட்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறோம். முக்கால்வாசி இப்போ பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கேட்லாகை நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறப்பையும் கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.